கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்தியும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்காக நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜெபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள். இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம். தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால், மக்களின் கோபத்தினால் செத்து விடுவோம். சீரியருடைய இராணுவத்திடம் சென்று ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தறிகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால்
இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.